துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் அருமை இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய கர்த்தருடைய திருவார்த்தை யோபு 16:20. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. மனிதர்கள் சந்திக்காத கவலை இல்லை. ஏதோ ஒரு கவலையை மனதை வாட்டி எடுக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள் என்று. இயல்பாகவே ஆண்கள் அழுவதை பார்ப்பது அரிது. ஆனால் பெண்கள் மிகவும் எளிதாக அழுது விடுவார்கள். ஆனால் ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் கண்ணீர் விட வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது இயேசுவின் சமூகத்தில். நம்முடைய எல்லா பாரத்தை சொல்லி அழ வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது எதுவென்றால் தாயும் அடியாம் தகப்பனின் போலாம் இயேசுவின் சமூகத்தில். இக்காலை வேளையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சில மனிதர்களின் நிந்தனைகளால் தூஷணங்களால் மனமுடைந்திருக்கிறாயா? சிலரின் புண்பட்ட வார்த்தையால் பாதிக்கப்பட்டு மனகாயத்தோடு இருக்கிறாயா? பொய்யான வதந்திகளை பரப்பி மிகவும் கேவலமாக நடந்து கொள்கிறார்களா? உங்கள் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரியட்டும். அவர் பாதத்தில் கண்ணீர் விட்டு கதறி மன்றாடு. நிச்சயம் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இயேசு உன்னோடு இருக்கிறார். தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபி. நிச்சயம் உன் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். நிச்சயம் பதில் உண்டு. கண்ணீரை துருத்தில் கணக்கில் வைத்துள்ளார். அதற்கான பலனை அதி சீக்கிரத்தில் கர்த்தர் உனக்கு தருவார். மனிதர்களிடத்தில் உங்கள் கவலைகளை சொல்லாதிருங்கள். மனிதர் முன்பாக அழாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்புவீங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்துவார். ஆமென்.